உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, நம்ம இந்த பதிவில் ஆனந்தராகம் சீரியலுடைய முக்கியமான அந்த கதையில் ஏற்பட்ட திருப்பத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது ஏற்கனவே அழகு அவங்களுடைய அம்மா அவங்களுடைய மூளை பாதிக்கப்படும், ஞாபக மருதிலாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கதையில் இப்போது அப்படி தான் நடக்குது. ஸோ முன்கூட்டியே நம்ம கணிச்சது கரெக்டாக இருந்தது. ஸோ சீரியலில் இயக்குனர் இப்போ இந்த கதையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு, இந்த கதையை நீட்டிக்கிறதுக்காக. வெறும் அவங்க மட்டும் அவங்க ஐபிஎஸ் ஆகிடுவாங்க, மறுபடியும் பதவிக்கு வந்துடுவாங்க ஈஸ்வரி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் பதவி வந்துட்டாங்க, வேலை வந்துட்டாங்க, ஐபிஎஸ் ஆகிட்டாங்க. இப்போது அந்த அதிகாரியாக இருக்கும்போது இந்த கதையில் இப்போ திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடிக்கிறாங்கன்னா, இப்போது துளசி அப்படின்னு ஒரு புதிய கேரக்டர் அறிமுகம் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, பழைய எம்ஜிஆர் திரைப்படம் இருக்குல்ல, அது அடித்து துவைச்ச ஒரு விஷயந்தான். எங்கள் வீட்டு பிள்ளை படத்துலேருந்து எல்லாமே அப்படி தான். வாணி ராணின்னு ஒரு படம், கடைசியில் ரஜினி சார் படத்தில் அதிசய பிறவி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்ல. இப்போ அதில் அநேகமாக இந்த துளசியை கொன்னுடுவாங்க. சாரி, துளசிக்கு விஷம் வச்சு அவளை சாகடிக்கிறதுக்கு சொத்துக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஐபிஎஸ் அதிகாரம் இருக்கக்கூடிய ஈஸ்வரியை ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஆனால் இவ திடீர்னு அந்த ஆவி இவ உடம்புல போயிடும், இவ அங்கே கிராமத்தில் போயிட்டு இதுவாக இருப்பா, கடைசியில் இங்கே வருவா அங்கேயே வருவா அப்படின்னு இந்த அதிசய பிறவின்னு ஒரு ரஜினி சார் படம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது அடுத்தடுத்த எபிசோடு வரும்போது தான் அவங்க எதை நோக்கி கொண்டு போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய துளசின்ற, அதாவது ஈஸ்வரி மாதிரியே டுவல் ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அதில் துளசின்றவங்க ரொம்ப பயந்தாங்குழி மாதிரி காட்டிக்கிறாங்க கதையில். இவ ஈஸ்வரிக்குமே தைரியமாக இருப்பாள். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தான் கதையை கொண்டு போகிறாங்க. இன்னும் அழகோட அம்மா அதாவது ஈஸ்வருடைய மாமியார் உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுவாங்களா இல்லை இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு கதையில் வேறு மாதிரி காட்ட போகிறாங்க. அது என்ன நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த கதையை பெரிய ட்விஸ்ட்டு வச்சு இப்போது இழுத்துகிட்டே போகிறாங்க. இப்போ டபுள் ரோல் கேரக்டர்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், கதையில் வெரைட்டி காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.